ஹாய்ங்க, குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இன்றைக்கான நாள் நல்லபடியாக அமைய சாமிக்கிட்ட வேண்டிப்போம். இன்றைக்கி என் பையனுடைய பர்த்டேங்க. அவனோட 21st பர்த்டே. 21 வயசு ஆகுது அவனுக்கு. எத்தனை வயசானாலும் நமக்கு 100 வயசு, நம்ம பசங்களுக்கு ஒரு 80 வயசு ஆனாலும் இப்போ இன்றைக்கி எனக்கு ஃபீல் ஆனது, எப்போ நமக்கு குழந்தை பிறந்து நம்ம கையில் வாங்குவோம் இல்லையா, அந்த நிமிஷம் ஃபஸ்ட்டு அந்த குழந்தையோட மூஞ்சை பார்ப்போம் இல்லையா, அதே ஃபீல் தாங்க எனக்கு வருது. எனக்கு வந்தது எனக்கு காலையிலேயே. அப்போ தடவை அந்த குழந்தை மூஞ்சை பார்க்கவும் இல்லைங்களா, அதே நாள் மாதிரி தான் இன்றைக்கும் தோணுது எனக்கு. அதுக்குள்ளேயே 21 வயசாகிடுச்சு அவனுக்கு. அதுவும் ஒரு பேரண்டிங்னா அப்பா அம்மா சேர்ந்து வளர்க்குறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் மதர்லாம் வளர்க்கும் போது அவங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளும் பார்க்கும்போது பெருசாக நம்ம எதையோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா. அது ரொம்ப எமோஷ்னலானதுங்க. அது சொல்ல தெரியல எனக்கு. என் பையனுடைய பர்த்டே இன்னைக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன்னு. பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டம் எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடி வரவே வராது. நினைக்கவும் மாட்டோம் நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்பட்டோமான்னு சொல்லிட்டு. பசங்க நல்ல மாதிரியாக வளர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கிது. ஒரு அம்மாவா, ஒரு சிங்கிள் மதராக நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன்னு. என் பசங்களை நல்லபடியாக வளர்த்துருக்குறேன்னு சொல்லிட்டு. எனக்கு என் பசங்களுக்கு ஒரு 4 பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், அவ்வளோதாங்க. நான் மற்றபடி வேறு எதுவுமே என் பசங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. என்னால் முடிஞ்சிருந்தா, எனக்கும் கொஞ்சம் வசதி இருந்தால் நானும் கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் செய்யணும்னு நினைக்குவேன். ஆனால் முடியல இப்போதைக்கு. கண்டிப்பாக பண்ணுவேன் நானும். ஏன்னா அதை சொன்னேனே, என் பசங்களுக்கு 4 பேரோட ஆசீர்வாதம் வேணும், அவ்வளோதாங்க. மனசு இருந்தால் முடிஞ்சால் நீங்களும் என் பையனுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுங்க, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு. ஓகே, தேங்க்யூங்க.